ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்காக ஒரு வானலியில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு அதில் நல்லா பொரிய வச்சுட்டு 2 வரமிளகாய், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பொடலங்காவும் சேர்த்துக்கிறேன். பொடலங்காவில் மேலில் இருக்கிற இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பொடலங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு பொடலங்காய்க்கு ஒரு கைப்பிடி வெங்காயம் கரெக்டாக இருக்கும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி இல்லைனா சில்லி பொடி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். ஆனால் சாம்பார் பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடலங்காய் பொரியலுக்கு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கி வெந்து வரணும். இப்போ பொடலங்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வறுத்துட்டு ஒன்றும் பாதியுமாக தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை இந்த மாதிரி தட்டி சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பொடலங்காய் பொரியல் லஞ்சுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.